வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகாசனம். பராபவ வருடம் ஆடி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாசம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருப்பார். அதாவது கடகராசியில சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள், லட்சியங்கள் எல்லாமே இந்த மாசம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளா அமையும். இதனால் வர எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு இருந்துன்னா இனிமேல் ஏதோ ஒரு பெரிய திட்டம் போடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காக, முன்னேற்றத்துக்காக, சுய லாபத்துக்காக ஒரு திட்டம் போடுதல், ஒரு சேமிப்பு தொடங்குதல். இது வரைக்கும் பேங்க்ல டெபாசிட்டே பண்ணலை அப்படின்னா இந்த மாதம் ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதாவது ஒரு வழியில் பணம் வரும், பல வழிகளில் பணம் வரும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். தங்களது வங்கி கணக்கில் சேமிப்பு உயரும். இதனால் வரை கொஞ்சம் சேமிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா அந்த சேமிப்பு உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். நல்லதொரு எதிர்காலத்துக்காக, குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக திட்டம் போடுவீங்க. உங்கள் பேரில் டெபாசிட் பண்ண இல்லைன்னா குழந்தை பேர்லையாவது டெபாசிட் பண்ணக்கூடிய அமைப்பு. உங்களுடைய தேக ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் ஏற்படும். நண்பர்கள் வட்டத்தில் ஒரு கௌரவம் ஏற்படும். ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு உங்களுக்கு சேரும். நல்ல இனிமேல் செயல்களில் ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கிடைக்கக்கூடிய லாபங்களில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும். ஏதாவது கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வரும். அந்த லாபம் ஒரு பெரிய லாபமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இருக்கிற இடத்துல இருந்துக்கிருந்து இந்த தொழிலை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தி கூர்மை உருவாகும். ரொம்ப உடல் உழைப்பு பண்ண மாட்டீங்க. இருக்கிற இடத்துல இருந்து அந்த தொழிலை ஒரு ஆள் வச்சு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தி கூர்மையால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இது நாள் வர உங்களுடைய லாபத்தில் ரொம்ப குறைவு இருக்கு. ஒரு பண வருமானத்தில் ரொம்ப ஒரு மன நிம்மதியே இல்லை அப்படின்னா அந்த மாதம் ஒரு நல்ல லாபமும் கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். குழந்தைகளுக்காக கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அம்பாலே உங்களுக்காக பிறப்பாங்க, உங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக. இந்த மகாலட்சுமியே பிறக்கக்கூடிய ஒரு தன்மை. குழந்தைகளுக்காக நல்ல திட்டம் போடுறது இந்த மாசத்தில் நடக்கும். நல்ல கௌரவத்துக்கு ஒன்றும் இந்த மாசத்தில் உங்களுக்கு பங்கமே வராது. எதையும் துணிஞ்சு செயல்படுவீங்க. ஒரு நிர்வாக திறன் மேம்படும். நிர்வாகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு சேரும். அந்த பொறுப்புகளால் நிர்வாகத்தில் நல்ல ஒரு திறமையான செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இதனால் வர தொழிலில் ஒரு போட்டி பொறாமைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த போட்டி பொறாமைகள் மறைஞ்சிடும். நல்ல நிம்மதி இருக்கும். தொழிலில் ஒரு மன நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உடல்நல பாதிப்பு, அதாவது சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உணவு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப ஈரப்பதமான இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். குளிச்சுன்னா உடனே நல்லா ஈரம் இல்லாம தலையை தொடச்சிருங்க. தண்ணீர் சம்பந்தமா ஜலதோஷம் இந்த மாதிரி பிடிக்கிறது, சளி தொந்தரவு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த ஆடி மாசத்துல தான் அமாவாசை விரதம் பிடிக்கிறது. அமாவாசை விரதத்தை மறந்துடாம முன்னோர்களுக்காக கடைபிடிச்சிருங்க. உங்களுடைய கனவுல
முன்னோர்கள் வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ஏதாவது அவங்க ஒரு கோரிக்கையோட முன்னோர்கள் இருந்து மறைஞ்சிருந்தாங்கன்னா அந்த கோரிக்கையை உங்கள்கிட்ட வந்து இந்த மாதம் வைப்பாங்க கனவுல. யாராவது முன்னோர்களை வந்து கனவுல பார்ப்பீங்க. உங்கள் தாத்தாவாக இருக்கட்டும், இல்லை பாட்டியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாரேனும் ஒருத்தவங்க இறந்த முன்னோர்கள் உங்களுக்கு இஷ்டமானவங்க உங்கள் கனவுல வந்து உங்களுக்கு சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. இப்படி செய், அப்படி செய், அப்படி போகாத, இங்கே போகாத, ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வந்து அவங்க தருவாங்க. ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சொல்லுவாங்க, மறைமுகமாக சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அங்கே போகாத அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க. அப்போ முன்னோர்களுடைய வழிபாடை வந்து இந்த மாதம் மறந்துடாமல் செஞ்சிருங்க. ஆடி அமாவாசை விரதம் படிக்கும்போது உங்களுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னோர்கள் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. என் பிள்ளை எனக்காக வந்து விரதம் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க முன்னோர்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் உண்டாகும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சித்திக்கும். இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் முன்னோர்களுடைய பரிபூர்ண அனுகிரகமும் இந்த மாதம் ஏற்படும். நீங்க வந்து சில விஷயங்களை அதிகமாக பிறர்கிட்ட பயந்துடக்கூடாது. ரகசியங்களை பகிர்ந்துக்கலாம் பொழுது ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும். ஒருத்தர் சொல்லியிருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி இன்னும் பிரச்சனைன்னு சொல்லி, அவர் போய் அதை 3ஆம் இடமா திரிச்சு வேற ஆள்கிட்ட சொல்லிடுவார். அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஒரு தேவையில்லாத வாக்குவாதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாயிடும். யார்கிட்ட எதையும் பகிர்ந்துக்கிறாம இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாசத்துல உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் லாபத்தில் நல்ல முன்னேற்றம், படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு ஏற்படும். வேலை இதுவரைக்கும் இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு லாபகரமாக ஏற்படும். எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு சற்று மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா அமையுது. அம்பாள் இந்த மாசம் நல்ல வழிபடுங்க. அம்பாளுடைய ஆலயத்துக்கு இந்த மாசம் முழுவதுமே போயிட்டு வாங்க. போயிட்டு வரும் பொழுது நல்லதொரு மாற்றம் நிகழும் உங்கள் வாழ்க்கையில். அம்பாள் எல்லாம் அல்ல, அம்பாள் வந்து உங்களுக்கு பரிபூர்ண அனுக்கிரகத்தை கொடுப்பாங்க. நன்றி.